அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் நேற்றைய தினம் வருங்கால வினையுடைய துவக்கத்தில் வரக்கூடிய 4 இடைச்சொற்களை பற்றி அறிந்தோம். அன், லன், கை, இதன். இந்த 4 சொற்களும் நசபு செய்வதோடு, வருங்கால வினைக்கு நசபு செய்வதோடு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அர்த்தம் இருக்குது என்பதை பார்த்தோம். இதே மாதிரியே வருங்கால வினையில் வரக்கூடிய இன்னொரு வகையான இடை சொல் இருக்கிறது. இது நம்ம பெரும்பாலும் நம்ம சர்ஃபுலே சொல்லி தந்தது தான். அது சர்ஃபுலே படிச்சிட்ட விஷயந்தான். இருந்தாலும் இதில் ஒருக்கா ரிப்பீட் பண்ணுறாங்க. இது இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால. அது என்ன சொல்லுன்னு கேட்டால், வருங்கால வினையுடைய ஆரம்பத்தில் அந்த சொல்லு சேர்ந்து ஜசம் செய்யும். இப்போ என் சுருன்னு இருக்குது, அதில் லம் என்கிற வார்த்தை சேர்ந்தால் லம் என் சுரு என்று இருந்ததை என்னென்று மாற்றிடுது, லம் என் சுர். அப்போ அந்த லம்ங்கிற வார்த்தை என்ன செய்யும்னா அது நசபு செய்யுது. எது நேற்று நம்ம படித்த 4 ஹர்ஃபுகளும் வருங்கால வினைக்கு நசபு செய்யும். இன்றைக்கு படிக்கக்கூடிய ஒரு 5 ஹர்ஃபுகள் படிக்க போகிறோம். இந்த 5 ஹர்ஃபுகளும் அது ஜசம் செய்யும். என் சுரு என்றிருந்தால் என் சுர், எல்ரிப் என்றால் எல்ரிப். அந்த ஒருமையில் மட்டும்தான் இப்படி. இருமையில் இதிலெல்லாம் நூன் போயிடும். எல்லாம் ஒரே மாதிரி தான். அப்போ லன் என் லம் என் சுர், லம் என் சுரா, என் சுரானின்னு இருக்கும்ல, அது நூன் எடுத்துருவோம். லம் என் சுரா, என் சுருன்னு இருக்கும்ல, லம் என் சுரு, லம் தன்சுர், லம் தன்சுரா, லம் என் சுர்னு இந்த நூன் போகாது. அப்புறம் லம் தன்சுர், லம் தன்சுரா, லம் தன்சுரு, லம் தன்சுரீன அந்த நூன் போயிடும். லம் தன்சுரி, லம் தன்சுரா, லம் தன்சுர்னு இந்த நூன் போகாது. அப்புறம் லம் அன்சுர், லம் நன்சுர். அப்போ அந்த ஒருமையில் பூராத்துக்கு என்ன செய்யும், ஜசம் செஞ்சிடும். பெண்பால் பன்மையில் உள்ள நூனை போக்காது. மீதி உள்ள இருமை பன்மையில் உள்ள நூல்கள் என்ன செஞ்சிடறேன், போக்கிறோம் என்று இந்த லம் என்பதனுடைய வேலை. இந்த வேலையை நம்ம முன்னாடி அறிஞ்சிட்டோம். இதனுடைய பயன்பாடு என்ன, இதுவும் முன்னாடி அறிஞ்சிட்டோம். இதனால் இந்த பாடத்தில் வர்றதுனால ஒரு ரிப்பீட்டாக சொல்கிறது தான் இது. லம் என்று வந்துச்சுன்னு சொன்னால் இது உடன்பாடாக இருக்கிற ஒரு சொல்லை எதிர்மறையாக மாற்றிறேன். எதிர்மறையாக மாற்றுறதுல என்ன மாற்றும்னு கேட்டால், சென்ற கால எதிர்மறையாக மாற்றிடும். இப்போ என் சுரு இருக்குல்ல, என் சுருவில் லா சேர்த்தா என்ன அர்த்தம், என் சுரு உதவி செய்ய மாட்டான். எப்போ, இனிமேலா இதுக்கு முந்தியா, இனிமேல்னு தான் அர்த்தம். உதவி செய்ய மாட்டான்னு வருதில்ல. அப்போ என் சுருனா உதவி செய்வான், அதுவும் இனிமேல் தான். லா என் சுரு உதவி செய்ய மாட்டான், அதுவும் இனிமேல் தான். அப்போ வருங்கால வினையில் இந்த லாவை சேர்த்தோம்னு சொன்னால் இனிமேல் உதவி செய்ய மாட்டான்ங்கிற அர்த்தத்தான் தரும். இந்த லம் சேர்த்தோம்னு சொன்னால் நேற்று உதவி செய்யலைன்னு சென்ற காலமாக மாற்றி விட்ரும் மீனிங்க. வார்த்தை வருங்காலமாக இருக்கும். அர்த்தம் என்ன அர்த்தம்னு கேட்டால், லம் என் சுர்னா உதவி செய்யமா, இந்த வருங்காலத்தை கழிச்சிருன்னு. இப்போ லம் என் சுர் உதவி செய்யவில் மாநசர அந்த அர்த்தம். லம் என் சுர்னா என்ன அர்த்தம், மாநசர உதவி செய்யவில்லை. மாநசர என்று வந்தாலும் லம் என்சுர் என்று வந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். இப்போ இந்த லம்மு என்ன அர்த்தம், வருங்காலத்தில் வருது. வருங்காலத்தை சென்ற கால எதிர்மறையாக மாற்றுது. வருங்காலத்தில் ஜசம் செய்யுது. அதோடு என்ன செய்யுதுன்னா அதனுடைய மீனிங் என்னவாகுதுன்னு கேட்டால், அந்த வருங்கால வினைக்கு வருங்கால வினை அர்த்தம் செய்யக்கூடாது. இப்போ சென்ற கால வினையில் எதிர்மறை லம் வர்றதுனால எதிர்மறை. அப்போ லம் எல்ரிப் அடிக்க மாட்டான்னு சொல்லக்கூடாது, அடிக்கவில்லைன்னு சொல்லணும். நேற்று உள்ளதுக்கு இல்லை தானே போடுவோம், அடிக்கவில்லை, அடித்ததில்லை, அது மாதிரி சொல்கிறோம். இது வருங்கால வினையில் ஜசம் செய்யக்கூடிய எழுத்துக்களில் லம் ஒன்று. அதுக்கப்புறம் லம்மாண்டு ஒன்று இருக்குது. லம்முக்கு அப்புறம் என்ன இருக்குது, லம்மா. லம்மா ஒரு டிஃப்ரெண்ட் சின்ன வித்தியாசம் இல்லை. ஒரு மீமோடு சேர்த்து அழிவு போட்டிருக்கிறாங்க லம்மாண்டு. லம்மாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், லம்முடைய அதே வேலை தான், அதே அர்த்தம்தான். லம் என் சுருண்டாலும் அதே அர்த்தம்தான். லம்மா என் சொர் என்றாலும் அதே அர்த்தம்தான். என்ன செய்யலை, உதவி செய்யலைன்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது.
லம் என்சுர்ன்னு சொன்னால் பொதுவாக உதவி செய்கிறேன்னு அர்த்தம். லம்மா என்சுர்னா இதுவரை உதவி செய்யலை. அவன் உதவி செய்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம்ல, ஒருத்தன் உதவி செய்கிறத எதிர்பார்த்துட்டு இருப்போம். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம செஞ்சுருக்க மாட்டான். அப்போ சொல்வதாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, லம்மா என்சுர் இதுவரை உதவி செய்யவில்லை, இனிமேல் செய்வான் எதிர்பார்க்குறோம். லம் என்சுர்னால் உதவி செய்யலை பொதுவான அர்த்தம். ரெண்டுக்குமே இல்லைங்கிற அர்த்தம் தான். சென்ற கால எதிர்மறை தான். சின்ன நுணுக்கமான வேறுபாடு தான் இருக்குது ரெண்டுக்கு மத்தியில். அப்போ லம் வந்தாலும் லம்மா வந்தாலும் லம்மா என்சுர் லம்மா என்சுரா லம்மா என்சுரு லம்மா தன்சுர் லம்மா தன்சுரா லம்மா என்சுர்னு இப்படி வரும். அப்போ எல்லாத்துலேயும் ஒருமையில் போனால் ஜசமாகி போயிடும், இருமையில் எல்லாம் நூறு போயிடும், பன்மையில் நூறு போயிடும், பெண்பால் பன்மையில் போகாது. அந்த விஷயத்தில் ரெண்டு ஒன்று, அர்த்தத்துலேயும் ரெண்டு ஒன்று, நுணுக்கமான சின்ன வித்தியாசம். ரெண்டுக்கும் உதவி செய்யலைன்னு அர்த்தம். அது உதவி செய்யலை, இதுவரை உதவி செய்யலை, இனி செய்ய வாய்ப்பு இருக்குது. இனி செய்ய வாய்ப்பு இருந்து செய்யாமல் இருந்தால் லம்மா போடணும். இனி செய்ய வாய்ப்பு இருக்கிறத பற்றி நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னு சொன்னால் லம் உதவி செய்யலை, இனி செய்வான் அதை பற்றி பேசலை. இனி செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் போகலாம், அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. லம்மா போட்டோம் என்றால் லம்மா என்சூர் இதுவரை உதவி செய்யலைன்னு சொல்லும் பொழுது இனிமேல் செய்வான், நாங்கள் எதிர்பார்க்குறோம், இனிமேல் செய்வதை எதிர்பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லம்மான்னு போட்டுக்குருவாங்க. இந்த லம்மா என்பதற்குரிய நுணுக்கமான வேறுபாடு இதுதான். ஆனால் அடிப்படையில் ரெண்டுமே என்னது, செய்யலைன்னு தான் அர்த்தம். இதுக்கும் உதவி செய்யலை சென்ற காலம்தான், அதுவும் சென்ற வருங்காலம் இல்லை, வருங்கால சொல்லாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இது வருங்காலமாக இல்லை. இந்த விஷயத்தை ரெண்டாச்சு. அதாவது வருங்கால வினை சொல்லலை, வருங்காலத்தில் மட்டும்தான் இது வரும். லம்மாவில் நசரோவில் வராது, இது வேறு ஒரு என்சூரில் தான் வரும். அப்போ இந்த வேலையை செய்யும். லம்மா வச்சா அதுக்கப்புறம் லாமுல் அம்ரி, அம்ருடைய லாமுன்னு ஒன்று போடுறாங்க. இதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால் வேறு ஸ்டைலில் சர்ஃபில் நம்ம படித்து விட்டோம். அம்ருடைய லாமுனா என்ன, அம்ரு காய்பு இருக்குல்ல, படற்கை ஏவல். படற்கை ஏவல் எப்படி எடுப்பீங்க, எஃபாலுன்னா செய்வான், லி எஃபால் அவன் செய்யட்டும், லி என்சுர் அவன் உதவட்டும், லி எல்ரிப் அவன் அடிக்கட்டும். அப்போ வருங்கால வினையில் ஒரு லாம சேர்த்தோம்னா அம்ரு காய்பா மாறிடும்ல, அம்ரு காய்பா இது அம்ரு காய்பா மாறிடும் அம்ருல. அப்போ அந்த லாமை நம்ம தனியாக படிக்காமல் அது வருங்கால வினையுடைய ஒரு வகையாக படிச்சுட்டு போயிட்டோம், வினை சொல்லுடைய வகையாக படிச்சுட்டு போயிட்டோம். இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த லாமை எடுத்து காட்டுறாங்க. எல்ரிப்புன்னு இருந்துச்சுல்ல, அதில் அம்ருடைய லாமை சேர்த்திங்கன்னா லி எல்ரிப்புன்னு ஆயிரும். இதுவும் சரி தான். அம்ரு காய்பு சட்டம் படித்தோமே அதுவும் சரி தான். அது ஒரு ஸ்டைலில் படித்தோம். அது எப்படி படித்தோம், ஒரு வருங்கால வினை சென்ற கால வினை சொல்லை ஏவல் வினையாக படற்கை ஏவல் வினையாக ஆக்குவது எப்படி என்றால், அதுக்கு வருங்கால வினையை எடுத்துக்கொள்ளுங்கள், என்சுர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய துவக்கத்தில் ஒரு லாமை சேர்த்துக்கொள்ளுங்கள், லி என்சுர்னு ஆகிவிடும். இல்லை என்சுரால் என்சுர் இதுதான் படற்கை ஏவல் எடுக்கிற முறைன்னு அப்படி படிச்சுட்டு வந்துட்டோம். இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த லீயை லாமை ஒரு லிஸ்ட்டில் கொண்டு சேர்க்குறாங்க. அந்த ஹர்ஃபில் இடை சொல்லில் என்ன செய்கிறாங்க, லாமை சேர்க்குறாங்க. அம்ருடைய லாம் லி எல்ரிப் அவன் அடிக்கட்டும், லி என்சுர் அவன் உதவி செய்யட்டும். அப்போ அந்த லீ என்கிற வார்த்தை அதை ஒரு தனி ஒரு இந்த இடைச்சொற்களில் ஒரு சொல்லாக பிரித்து என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. லாமுல் அம்ரி, லாமுல் அம்ருக்கு என்ன அர்த்தம்னா அம்ருடைய லாம். அம்ருடைய லாம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அம்ருல் காய்பு இருக்குல்ல, படற்கை ஏவல், அந்த படற்கை ஏவல் வினையில் படற்கை ஏவலாக ஆக்குவதற்கு என்ன செய்யணும், லாமு சொல்லுவாங்க என்று வச்சுக்கணும். அப்போ இதுக்கு லாமுல் அம்ருன்னா அம்ருடைய லாம் என்றால் படற்கை அம்ரு காய்பு இருக்குல்ல, படற்கை அம்ரு, அதை ஆக்குவதற்கு லாம சேர்க்கணும்னு அங்கே படித்தோம்ல, அதைத்தான் அது சர்ஃபில் படித்தோம். இதை நகுவில் கொண்டு வர்றாங்க. அதாவது ஹார்ஃபுல் லிஸ்ட்டை போட்டு இது ஒரு இடை சொல்லு, இந்த இடை சொல்லுனால தான் அது வந்துச்சு. எல்ரிப்பு என்பது லீ எல்ரிப்புன்னு எதனால் ஆணுச்சு, இந்த லீ வந்ததுனால தான். அந்த லீங்கிற எழுத்து தான் அந்த வேலையை செஞ்சுருக்குது. அப்போ இந்த லாமு என்பது வருங்கால வினையில் நுழைஞ்சு தசமு செஞ்சு வருங்கால வினையை ஏவலாக மாற்றிடும். அப்படிங்கிறதுக்கு தான் லாமுல் அம்ருன்னு போட்டிருக்காங்க. லாமுல் அம்ருன்னா அம்ரு காய்ப்புன்னு அர்த்தம். லாமுல் அம்ருன்னா என்ன அர்த்தம், படற்கை ஏவல் வினை என்று சொல்கிறோம்ல, அந்த படற்கை ஏவல் வினையில் சேர்க்கக்கூடிய லாமு. அந்த லாமு என்ன செய்யும், வருங்கால வினையில் நுழைந்து முதல் 6 வார்த்தையில் நுழையும். படற்கையில் எஃபால் எஃபாலானு எஃபாலுன்னா தஃபாலு தஃபாலானு எஃபால்னு அந்த 6ல் தான் வரும்.
அந்த ஆறில் வந்து அந்த லாபம் வந்து என்ன செய்யும், நுழைஞ்ச உடனே அது வருங்காலம்ங்கிற மீனிங் அடிபட்டு படற்கை ஏவல் அவன் செய்யட்டும் போகட்டும்ன்ற அந்த அர்த்தத்துக்கு வந்துடும். அந்த படித்த பாடத்தினுடைய ரிப்பீட்டு தான் இது. சரியா? அம்ருடைய லாமும். அதுக்கப்புறம் இதுவும் படித்தது தான். லா லின் நஹி, நஹிக்கு உரிய லா. லாண்டு ஒன்று படிச்சிருக்கணும் ஏற்கனவே. 2 விதமான லா படிச்சிருக்கிறோம். எங்கள் சர்வு பாடத்தில் எந்த லா படிச்சிருக்கிறோம்? எல்ரிபு என்பதில் லாவை சேர்த்தால் லா எல்ரிபு அவன் அடிக்க மாட்டான், லா என் சுரு அவன் உதவி செய்ய மாட்டான். இதுக்கு ஒரு லா என்பதை படித்தோம். அப்புறம் இன்னொரு லா படித்தோம். என்ன லா படித்தோம்? வருங்கால வினையில் ஒரு லாவை சேர்த்து கடைசி எழுத்துக்கு ஜசம் செஞ்சிட்டோம் என்று சொன்னால் செய்ய வேண்டாம் என்ற கட்டளையாக வந்துடும், விளக்கலாக வந்துடும். லா எல்ரிபு அடிக்க மாட்டான், லா எல்ரிப் அவன் அடிக்கக்கூடாது, லா தன்சுர் நீ உதவி செய்ய மாட்டாய், லா தன்சுரு நீ உதவி செய்ய மாட்டாய், லா தன்சுர் நீ உதவி செய்யலாகாது, உதவி செய்யக்கூடாது, உதவி செய்யாதே என்று விளக்கல் பண்ணுறோம்ல. தடை செய்வதற்குன்னு ஒரு லாமு வச்சுருக்கிறாங்க. அந்த லாமும் வருங்கால வினையில் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அந்த வருங்கால வினைக்கு ஜசமு செய்யும். ஜசம் செய்கிறதுக்காக லிஸ்ட்டில் கொண்டு வர்றாங்க. ஜசமு செஞ்சிடும். ஜசம் செய்கிறோம் நிற்காது, ஜசமு செஞ்சிடும். வருங்காலத்தை விளக்கல் வினையாக மாற்றி விட்டுரும். அது வருங்காலம் அப்புறமா இருக்காது. ஜசமு செஞ்ச பிறகு என்னவாயிரும், அது வருங்கால வினையிலே வராது. அப்போ லா எல்ரிப், லா எல்ரிபா, லா எல்ரிப் அவன் அடிக்க வேண்டாம், லா எல்ரிபா இருவர் அடிக்க வேண்டாம், அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி அர்த்தத்தில் வர லா. அப்போ இதுவும் படித்தது தான். இதை வேறு மாதிரி படித்தோம். அங்கே எப்படி படித்தோம்? வருங்கால வினையை ஏவல் வினை விளக்கல் வினையாக மாற்றுவதாக இருந்தால் வருங்கால வினை சொல்லை எடுத்துக்கொண்டு அதனுடைய துவக்கத்தில் லா என்பதை சேருங்கள், அதனுடைய கடைசி எழுத்துக்கு ஜசம் செய்யுங்கள், இருமையில் உள்ள ஒருமையில் உள்ள நூன்களை எல்லாம் போக்கி விடுங்கள், பன்மையில் உள்ள நூனில் வந்து பெண்பால் பன்மையில் மட்டும் போக்காதீங்க அப்படின்னு படித்தோம்ல. அது வேறு மாதிரி படித்தோம். இதில் எப்படி சொல்கிறாங்கன்ட்டு அதே தான் இது, அதே விஷயத்தை வேறு மாதிரி சொல்கிறாங்க. இந்த லா என்பதான இந்த வேலையை செஞ்சிச்சு. அப்போ வேலை செய்யக்கூடிய எழுத்துக்கள் பட்டியல் இது சேர்க்கணும். ஆமில்கள்னால் வேலை செய்யக்கூடியவை, வேலை செய்யக்கூடியவைன்னா வேறொரு எழுத்தில் நுழைந்து அதில் மாற்றத்தை ஏற்படுத்துவை, மாற்றம் ஏற்படுத்துபவை என்ற பட்டியலில் ஆமில் பட்டியலில் இதை சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துருக்குறாங்க. ஏன் சேர்க்குறாங்க? எல்ரிபு என்று இருந்தது, லா எல்ரிப்புன்னு ஆணுச்சு. இப்புங்கிறது அந்த ஜசம் அந்த காரணம் எது? இந்த லா தானே. அதனால் இதையும் சேர்த்துக்கிறோங்கிறாங்க. அப்போ லம் என்ற வருங்காலத்தில் சேர்த்தால் அது ஜசம் செய்யும், லம்மாவை சேர்த்தால் ஜசம் செய்யும். லீ என்பதை வருங்காலத்தில் 6 எழுத்தில் மட்டும்தான், எல்லாத்துலையும் செய்யக்கூடாது. என்கிட்ட முன்னிலைக்கு வேறு மாதிரி போயிடும். படற்கையில் உள்ள அந்த 6 எழுத்தில் மட்டும் லீயை சேர்த்திங்கன்னா அது படற்கை ஏவல் வினை ஆயிரும். அது மாதிரி வருங்கால வினையில் உள்ளதை வந்து விளக்கல் வினை ஆக்கிறதா இருந்தால் அதில் வந்து எல்லாத்துலையும் சேர்க்க முடியாது, தன்னிலை விட்டுறணும். அது முதல் 12 மட்டும் படற்கை முன்னிலைக்கு மட்டும்தான். ஏன்னா தன்னிலையில் வந்து விளக்கல் வராதில்ல, நான் செய்யாதே என்று தனக்குத்தானே விளக்கல் பண்ண முடியாது. அதனால் என்ன வரும், அந்த 12 மட்டும் லா எல்ரிப், லா எல்ரிபா, லா எல்ரிபு, லா தல்ரிப், லா தல்ரிபா, லா எல்ரிபுன, லா தல்ரிப், லா தல்ரிபா, லா தல்ரிபு, லா தல்ரிபி, லா தல்ரிபா, லா தல்ரிப்புன. இந்த 12 என்னது? விளக்கல் வினை அப்படின்னு நம்ம படித்தோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சொற்களில் இந்த லா சேர்த்தால் அது ஜசம் செய்யும். ஜசம் செய்வோர் நிற்காமல் அது வருங்கால வினையை விளக்கல் வினையாக மாற்றி விடும் படித்தோம்ல, அந்த தான் லாங்கிறது. அப்போ இதில் வந்து லம்மா மட்டும்தான் புதுசாக உள்ளதாக இருக்க அநேகமாக படிக்கலன்னு நினைக்கிறேன். லம் ஏற்கனவே படித்தது, அம்ருடைய லாமும் ஏற்கனவே படித்தது, நஹியுடைய லா ஏற்கனவே படித்தது. அப்புறம் வந்து கடைசியாக உள்ளது இன். கடைசியாக உள்ளது என்னென்னு கேட்டால் இன்கிற வார்த்தை. இன்கிற வார்த்தை என்ன? அன்று படித்தோம்ல, அதுக்கு பதிலாக இது இன், கசர் வச்ச அலிஃபு. இன் என்ற வார்த்தை. இன் என்ற வார்த்தை வந்து அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு என்ன செய்யும், அந்த வாசக அமைப்பு எப்படி வரும்னு உங்களுக்கு வழங்கி கொள்ளும். இன் என்றால் இதை செய்தால், வந்தால், போனால், ஆள் போடுறோம்ல, ஆள் போடுற ஒரு வினை சொல்ல ஒரு ஆள் போடுவோம். நீ அடித்தால், நீ கொடுத்தால், நீ திரும்பினால், நீ வந்தால் அப்படின்ற அந்த வந்தால் போனால் அந்த ஆள் போடுறோம்ல, அந்த ஆள் என்ற அர்த்தத்துக்கு தான் இன் என்பதை பயன்படுத்துவாங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தினாலேயே 2 வாக்கியம் வரணும்னு உங்களுக்கே வழங்குது. நீ அடித்தால் அப்படின்னு போயிட்டு இருக்க முடியுமா? நீ அடித்தால் என்ன?
நீ அடித்தால் என்ன நடக்கும் ரிசல்ட் இன்னொன்று சொல்லி ஆகணும். எப்போ நீ அடித்தால் அவன் வந்தால் போனால்னு இந்த ஆள் போடுறீங்களோ அதுக்கு என்ன வந்துடணும், அதுக்கு வந்து இன்னொரு அது முடிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வரணும். இந்த இன் என்பது வந்தால் நீ அடித்தால் அப்படின்னு சொல்லுவது வந்து ஷர்த்து, கண்டிஷன். அந்த கண்டிஷனில் அடித்தா நீ என்ன செய்வ அது சொல்லணும்ல. அதுக்கு பேர் ஜவாப்புன்னு சொல்லுவாங்க. ஜவாப்புன்னா அதுக்கு ஆன்சர், பதில்னு அர்த்தம். ஜஸா என்று சொல்வார்கள். அது ஜவாப்புன்னு வச்சுக்கிறீங்க. அப்போ ஷர்த்து ஜவாப். இன் என்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் ஒத்த வினை சொல்லில் மட்டும் நிற்காது. வருங்காலத்தில் வருதுன்னு வைங்களேன், இன் எல்ரிப்னு சொல்கிறீங்க, அவன் அடித்தால், இதோடு முடிச்சுட்டு போக முடியுமா? ஒரு ஆளை பார்த்து இன் எல்ரிப் ஜெய்து அடித்தால் அப்படி திரும்பி போயிட்டு இருப்பீங்களா? அந்த ஜெய்து அடித்து நீ என்னடா செய்யாது, அதை சொல்கிறா விஷயத்தை சொல்கிறான்னு கேட்பமா இல்லையா? அப்போ இந்த இன் என்கிற வார்த்தை வந்தால் அதுக்கு வந்து ஒரு ஷர்த்து ஒன்று வரணும், ஒரு ஜவாபு ஒன்று வரணும். ஷர்த்து என்று சொன்னால் எதை கண்டிஷன் ஆக்கிறோமோ அது வந்து ஷர்த்து. அந்த கண்டிஷன் நிகழ்ந்தால் என்ன நம்ம செய்ய போகிறோமோ, என்ன ரிசல்ட் நடக்குமோ அதுக்கு பேர் ஜவாபு. இப்போ அந்த மாதிரி 2 விஷயம் வரும். 2 விஷயத்தில் தான் இந்த இன்னு நுழையும். இன் என்பது வருங்கால வினையில் வரும். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அது சென்ற கால வினையிலையும் கூட வரும். இந்த இன் என்பது வந்து வருங்கால வினையிலையும் வரும். இன் தல்ரிப் என்றும் சொல்லலாம், இன் லரப்த என்றும் சொல்லலாம். ஆனால் இன் லரப்தன்னு சொன்னால் அதில் அமல் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அது சென்ற கால வினையில் மாற்றங்கள் வரக்கூடாது. மாற்றங்கள் எல்லாம் வருங்கால வினைக்கு மட்டும் உள்ளது தான். அப்படிங்கிறதுனால இன் லரபுத்தவை மாற்றக்கூடாது. வருங்காலமாக சொன்னீங்கன்னா இன் தல் ரிப், அங்கே ஜசம் செய்யணும். 2க்கு ஒரே அர்த்தம் தான். இன் லரப்த நீ அடித்தால். ஏன்னா ஆள்னு போட்டாலேயே அது வருங்காலமாக தான் இருக்க முடியும். நேற்று அடித்தாள்னு பேசுவீங்களா, நாளைக்கு அடித்தாள்னு அர்த்தம். அடித்தாள்னு போட்டிங்களான்னு அர்த்தம் நீ வந்தாள்னு அர்த்தம். நாளைக்கு வந்தால், இனிமேல் வந்தாள்னு அர்த்தம். நீ போன மாதம் வந்தாள்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டோம். அப்போ இன் ஆள் அந்த வார்த்தையை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னாலேயே அது சென்ற கால வினை சொல்ல சேர்ந்தாலும் அர்த்தம் வருங்காலமாயிரும், வருங்காலத்தில் சேர்ந்தாலும் அர்த்தம் வருங்காலம் தான். இப்போ லரப சென்ற காலம், இன் லரப்த நீ அடித்தால் சென்ற கால சொல்லு, இப்போ வருங்காலமாக மாறுது. அடித்தால்னா எப்போ அடித்தால்? இனிமேல் தான் அடிப்பான். அப்போ இன் லரப்த சென்ற காலத்தில் சேர்ந்தாலும் அதனுடைய மீனிங் என்னவாகுதுன்னு கேட்டால் வருங்காலமாகுது. இன் லரப்த நீ அடித்தால், இனிமேல் அடித்தால்னு அர்த்தம். நேற்று அடித்தால்னு எந்த பாஷையிலையும் பேச மாட்டாங்க. நீ அடித்தால்னா இனிமேல் நீ அடிப்பாயானால் அடித்தாயானால் அதுக்கு சொல்லுவது தான். அப்போ இந்த இன் என்கிற வார்த்தை நல்லா கவனமாக கேட்டுக்கிறோன்னா, இந்த சொல்லு சென்ற காலத்திலையும் வரும், வருங்காலத்திலையும் வரும். சென்ற காலத்தில் வந்தால் ஆளுங்கிற அர்த்தத்தை மட்டும் தரும், வினை சொல்லல மாற்றத்தை ஏற்படுத்தாது. வருங்காலத்தில் வந்தால் அதே ஆளுங்கிற அர்த்தத்தை தரும், அதோட ஜசமும் செய்யும். அப்போ இன் லரபுத்த நீ அடித்தால், லரப்த அப்படி இருக்கும், எந்த மாற்றமும் வராது. அந்த ஆளுங்கிற அர்த்தம் வந்துடும். அது மாதிரி இன் தல் ரிப்புன்னு சொல்லணும், தல் ரிப்புன்னு சொல்லிடக்கூடாது. இன் தல் ரிப் நீ அடித்தால் அதே அர்த்தம் தான் வருகிறது. அதோடு என்ன வருதுன்னா ஜசமும் செய்யுது. இன் தல் ரிப் என்று என்ன செய்யுது? அது ஜசமும் செய்கிறது. அப்போ இந்த இன் என்கிற வார்த்தை வந்து சென்ற காலத்திலையும் வரலாம், வருங்காலத்திலையும் வரலாம். சென்ற காலத்தில் வந்தால் இந்த ஆமில் லிஸ்ட்டில் வராது, அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கணக்கில் வராது. வருங்காலத்தில் நுழையும் என்று சொன்னால் மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த இன் என்பது தல்ரிப்பில் சேர்ந்தால் இன் தல்ரிபு என்று சொல்லக்கூடாது, இன் தல்ரிப் என்று சொல்லணும். 1. இரண்டாவதாக இது வந்து ஷர்த்து. நீ வந்தால் நான் என்ன செய்வேன்னு சொல்லுவோம்ல, இன் தல்ரிப் நீ அடித்தால் அல்ரிபு நானும் அடிப்பேன். அங்கே ஒரு வருங்காலம் வருது. நீ அடித்தால் அதுவும் வருங்கால வினை, அல்ரிபு அதுவும் வருங்கால வினை. இப்போ என்ன செய்யணும்? அதுக்கும் போட்டு ஜசம் செஞ்சு போடணும். இன் தல்ரிப் அல்ரிப், இன் தல்ரிப் உண்ட இன் என்பது வந்து அது வருவதாக இருந்தால் ஒரு ஷர்த்து ஒன்று வேணும், ஒரு ஜவாபு ஒன்று வேணும், ஒரு கண்டிஷன் ஒன்று வேணும், ஒரு முடிவு ஒன்று வேணும். அப்போ கண்டிஷன் எது? நீ அடித்தால், இந்த கண்டிஷன் அடித்தல் என்பது நிகழும் என்று சொன்னால் நான் அடிப்பேன், அது வந்து ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு ஜவாபுமாங்க. அப்போ இன் தல்ரிபு இந்த இன் என்பது வந்து தல்ரிபில் வந்து சேரும்போது அதுக்கு ஜசம் செஞ்சிருது. நான் அடிப்பேன்னு முடிக்கிறீங்கல்ல,
அதையும் அல்ரிபுன்னு சொல்லக்கூடாது. இன் தல்ரிப் அல்ரிப், ரெண்டு ஜசம் வருது பார்த்தீங்களா, இன் தல்ரிப் அல்ரிப். அப்போ இன் என்பதுக்கு வந்து ஷருத்தாக வரக்கூடியதும் வருங்காலமாக இருக்கிறது, அதுக்கு ஜவாபாக வரக்கூடியதும் வருங்காலமாக இருக்கிறது. ரெண்டுமே வருங்காலமாக இருந்தால் ரெண்டுக்கும் ஜசம் செய்ய வேண்டும். ஏன்னா வருங்காலத்தெல்லாம் ஜசம் செய்ய இயலும், சில நேரத்தில் மாற்றி வரும். எப்படி வரும்? இன் லரபுத்த அல்ரிபுன்னு வரும். இன் லரபுத்த இது சென்ற காலம், அல்ரிபு வருங்காலமாக இருக்குது, அப்படியும் பேசலாம். இன் லரபுத்த நீ அடித்தால் அல்ரிபு நான் அடிப்பேன், அந்த இடத்துல அதுக்கு ஜசம் செய்யணும், இதுக்கு செய்ய தேவையில்லை. இன் லரபுத்தாவுக்கு செய்ய முடியாது, அது சென்ற காலம். அதுக்கு ஜவாபாக வருதுல்ல, ஜவாபில் வருங்காலம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஜசம் செய்யணும். சில நேரத்தில் வந்து ரெண்டுமே சென்ற காலமாக பயன்படுத்துவாங்க. இன் லரபுத்த லரப்து, அர்த்தம் என்னவாயிரும் வந்து இதுக்கு வருங்காலம், இதுக்கு வந்து வருங்காலம், அதுக்கு வருங்காலம், சென்ற கால அர்த்தம் அடிபட்டு போயிடும். இன் லரபுத்த நீ அடித்தால், இனிமேல் அடித்தால், லரப்து அடித்தேன்னு சொல்லக்கூடாது. நீ அடித்தால் நான் அடித்தேன்டா பொருந்துமா? நீ அடித்தால் நான் அடிப்பேன், நீ அடித்தால் நான் அடிப்பேன் என்றால் அர்த்தம் வருது அதுக்கு. நீ அடித்தால் நான் அடித்தேன்டா நீ முந்தி அடித்ததாக வந்துடுது, அது மீனிங் இல்லை. அதனால் இன் லரப்த நீ அடித்தால் வருங்காலம், லரப்து நானும் அடிப்பேன் இருக்கிறது சென்ற காலம், அது வருங்கால அர்த்தம், அந்த இன்னும் செய்கிற வேலை. ஆனால் சொல்லில் மாற்றம் வந்துச்சா, இன்னும் வந்ததுனால லரப்த மாறுனுச்சா, லரப்து மாறுனுச்சானா மாறலை. அப்போ இது என்ன விளங்கிற வேண்டியிருக்கு? இந்த இன் என்பது வருங்காலத்தில் ஜசம் செய்யும் என்றாலும் வருங்காலத்தில் மட்டும்தான் வருங்கிறது கிடையாது. வருங்காலத்திலையும் வரும், சென்ற காலத்திலையும் வரும். சென்ற காலத்தில் வந்தால் இந்த டியூட்டி இல்லை, ஜசமு செய்கிற வேலை இல்லையே தவிர அர்த்தம் தரக்கூடிய வேலை இருக்கிறது, அது பயன்பாடும் இருக்கிறது. அதுக்கு சில உதாரணம் பார்த்திங்கன்னா, உதாரணமாக இன் தல்ரிப், இந்த பாருங்களா, இன் தல்ரிப் அல்ரிப்புங்கிறோம். இன் தல்ரிப்பில் என்ன இருக்குது? இன்னும் வந்திருக்குது. எதில் சேருது? தல்ரிப்பு முன்னிலை, லரபை எல்ரிப்பில் வந்து தல்ரிப்பு நீ அடிப்பாயின்னு இருக்குல்ல, அந்த சொல்லு. அப்போ இன் தல்ரிப் நீ அடித்தால், இது வருங்கால வினை, இதில் இன்னும் வந்துருச்சு, அதனால் ஜசம் செஞ்சிடுறோம். அப்போ நீ அடித்தால் இது ஷர்த்து, நான் அடிப்பேன் இது ஜவாபு. நீ அடித்தா நான் என்ன செய்வேன்? அல்ரிப் நான் அடிப்பேன். இப்போ நான் அடிப்பேன்ட்டு ரிப்பில் கொடுக்கும்போது இதுவும் வருங்கால வினையாக இருக்குது. இப்போ இதுவும் வருங்காலமாக இருக்குது, இதுவும் வருங்காலமாக இருக்குது. அதனால் இதுக்கும் ஜசமும் அதுக்கும் ஜசமும். இந்த இன் என்பது ரெண்டு இடத்துல வேலை செய்து பாருங்கள். அது வருங்காலமானு மட்டும்தான் அங்கே பார்க்கும். வருங்காலமாக இருந்துச்சின்னு சொன்னால் அது அதனுடைய ஷரத்தில் வருங்காலமாக இருந்தாலும் ஜசம் செஞ்சிடும், அதனுடைய ஜவாபில் வருங்காலமாக இருந்தாலும் ஜசம் செஞ்சிடும். அடுத்த உதாரணம் பாருங்கள், இன் தல்ரிப் லரப்து, இதுக்கு என்ன அர்த்தம்? நீ அடித்தால் லரப்து. இதில் ஒன்று சென்ற காலம், ஒன்று வருங்காலம். அப்போ சென்ற காலத்தில் வந்து அப்படி வச்சுட்டோம் லரப்துவை, வருங்காலத்தில் மட்டும் என்ன செய்கிறோம்? ஜசம் செய்கிறோம். அர்த்தம் ரெண்டுக்கு ஒன்று தான். இன் தல்ரிப் நீ அடித்தால், லரப்து நான் அடிப்பேன். அடித்தேன் கிடையாது. முதல் வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதான் ரெண்டாவது வார்த்தைக்கும். முதல் வார்த்தை இந்த இருக்குது, இந்த வாசகம், இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தமோ அதுதான் இந்த வாசகத்துக்கு. ஆனால் இங்கே அல்ரிப்புன்னு வருங்கால வார்த்தை இருக்குது, வருங்கால அர்த்தத்துக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே சென்ற கால வார்த்தை இருக்குது, ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து அல்ரிப்புடைய அர்த்தம் தான். ஏன்னு கேட்டால் நீ அடித்தால்னு சொன்னாலேயே இது வருங்கால இனிமேல் உள்ளத்தை பற்றி பேசுகிறது. அப்போ இன் தல்ரிப் நீ அடித்தால், லரப்து நானும் அடித்தேன் என்று சொல்லக்கூடாது. நீ அடித்தால் நான் அடிப்பேன். அப்போ இந்த லரப்து சென்ற கால வினையாக இருந்தாலும் இந்த இன் என்பது அதை வருங்காலம் மாற்றி விட்டுருது. இன் சேர்ந்த காரணத்தினால் லரப்துடைய அர்த்தம் என்னவாயிரும்? அல்ரிப்புன்னு ஆயிரும். அதே மாதிரி வந்து இப்படி வருதுன்னு வைங்க, இன் இன் தல்ரி இன் லரப்த அல்ரிப், இன் லரப்த, இங்கே என்ன வந்தது? இன்னும் வந்து சென்ற கால வினையில் வந்திருக்குதா? இன் லரப்த நீ அடித்தால், இது சென்ற கால வினை. இதில் வந்து ஜசம் செய்ய இயலுமா? ஜசம் செய்ய இயலாது. சென்ற கால வினையில் ஒன்றும் வராது. ஆனால் நீ அடித்தால் அல்ரிப் நான் அடிப்பேன், இது வருங்காலமாக இருக்குது, அங்கே ஜசம் செஞ்சிடணும். இன் லரப்த நீ அடித்தால் அல்ரிப் நான் அடிப்பேன். அப்போ இது ஒன்று சென்ற காலம், ஒன்று வருங்காலம். சில இடத்துல என்ன செய்யணும்னா இன் லரப்த லரப்துன்னு வரும். இன் லரப்த லரப்து நீ அடித்தால் நான் அடிப்பேன் அப்படிங்கிறோம். இன் லரப்த என்பதுலேயும் அது வந்து சென்ற கால வினை தான் இருக்கிறது, லரப்து என்பதுலேயும் சென்ற கால வினை தான் இருக்கிறது. அப்போ ரெண்டும் சென்ற கால வினை இருந்தால் இந்த இன்னும் ஒரு வேலையும் செய்யாது.
ஆனால் மீனிங்கை மாற்றி விட்றோம் எல்லாத்துலேயுமே. இந்த இன் வந்தாலேயே அதுக்கு பின்னாடி சென்ற காலம் வந்தாலும் சரி வருங்காலம் வந்தாலும் சரி அதனுடைய அர்த்தம் வருங்காலம்தான். இந்த இன் வந்துருச்சுன்னு சொன்னால் இன் லரப்தன்னு சொன்னாலும் இனிமேல் அடித்தாள் என்று தான் அர்த்தம். இன் தலரிபு என்று சொன்னாலும் இனிமேல் அடித்தாள் என்று தான் அர்த்தம். அப்போ இந்த இன் என்பதை விட்டு என்னென்ன சிறப்பு இன்னில் விளங்கிக்கணும்னு கேட்டால், இந்த இன் என்பது அது ஒரு வாக்கியத்தில் தான் வரும். அந்த வாக்கியம் எப்படி இருக்கும்? ஒன்று வந்து ஷர்த்தாக இருக்கும், இன்னொன்று ஜவாபாக இருக்கும். அதில் நுழையும் பொழுது இரண்டுமே வருங்காலமாக இருந்தால் இரண்டுக்கும் ஜசம் செய்யும். இரண்டில் ஒன்று வருங்காலமாக இருந்தால் அந்த வருங்காலத்துக்கு மட்டும் ஜசம் செய்யும். இரண்டுமே சென்ற காலமாக இருந்தால் அதுக்கு வேலை இல்லை. சென்ற காலத்தில் என்ன செய்யக்கூடாது? எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. அது அப்படியே விட்டுறணும். இது வந்து வேலை செய்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் அது சென்ற காலத்தில் வந்தாலும் சரி வருங்காலத்தில் வந்தாலும் சரி ரெண்டுமே சென்ற காலமாக இருந்தாலும் சரி அதனுடைய அர்த்தம் வந்து வருங்காலம்தான். இன் லரப்த சென்ற காலம்தான், இனி அடித்தாள்னு வருங்காலம் தான் அர்த்தம். அது இன் வந்ததுனால இன் லரப்த நீ அடித்தாள், இனிமேல் அடித்தாள்னு தான் அதுக்கு அர்த்தம். லரப்து நேற்று அடித்தேன்னு நேரடி அர்த்தம் வருது அதுக்கு. ஆனால் இன்னுக்கு பிறகு வந்ததுனால அடிப்பேன். இன் லரப்த லரப்து நீ அடித்தால் நான் அடிப்பேன். அடிப்பேன்கிற என்ன காலம்? வருங்காலம் தானே. அடித்தேன்னா சென்ற காலம். அப்போ அடித்தேங்கிறதுக்கு பதிலாக அடிப்பேன்னு சொல்லி அடிப்பேங்கிறதுக்கு பதிலாக அடித்தேங்கிறத போடுறாங்க. ஆனால் அது அடித்தேங்கிற அர்த்தத்தை எப்படி மாற்றுதுன்னா இன் மாற்றி விட்டுருது. அப்போ இந்த இன்னுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யணுங்க, இன்னுக்கு நிறைய இன்னும் சில கண்டிஷன்லாம் இருக்கிறது. ஷரத்துடைய சட்டங்களில் தனியாக வரும்போது பார்த்துக்குருவோம். மேலோட்டமாக இவ்வளோ போதும். இப்போதைக்கு இந்த ஆமில்களை படிக்கிறதுக்கு வந்து இன்னொரு சொல்லில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் ஆமில்பாங்க. ஆமில்னா என்னது? ஒரு சொல்லு இன்னொரு சொல்லில் நுழைந்து அதில் என்னத்தையாவது மாற்றத்தை உண்டாக்கினால் அதுக்கு பேர் ஆமில். அந்த ஆமில்ங்கிற வகையில் இதை வளர்க்குறாங்க. சரியா? நம்ம ஷரத்துடைய சட்டன்னு அது சில விஷயங்கள் கூடுதலாக இருக்கிறது. இந்த சப்ஜெக்ட் இந்த கோணம் வந்து இவ்வளவு தான் பேசுவாங்க இந்த தலைப்பில். அதனால் நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு, அதாவது ஆமில்கள் என்றால் வேறு ஒரு சொல்லில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது வந்து 100 இருக்குன்னு எண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த 100ல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 16 சொற்கள் வந்து பெயர் சொல்லுடைய ஆரம்பத்தில் வந்து அதுக்கு ஜர்ரு செய்யும். அந்த டியூட்டி மட்டும்தான் முக்கியம், ஜர்ரு செஞ்சிடும். அது கூடுதல் அர்த்தத்தில் நம்ம பார்த்தது கூடுதல் வழக்கத்துக்காக வேண்டி. அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அண்ணக்கு அண்ணன் அது ஒரு 6 எழுத்து இருக்கிறது. அந்த 6 எழுத்துக்கள் என்ன செய்யும்னு கேட்டால் ஒரு வாக்கியத்தில் வரும். வந்து என்ன செய்யும்? முதல் வார்த்தைனா எழுவாய்க்குனா அன்ன முஹம்மதன் என்று நசபு செஞ்சிடும். அந்த ஹபருக்கு வந்து ஹபர் இருந்தால் பயனிலைக்கு வந்து ரஃப செஞ்சிடும். ரஃப தான் இருக்கும், அப்போ தக்க வச்சிரும்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான ஒரு வேலை அந்த 6 சொல்லும் செய்யும். அது 6 முடிஞ்சிருச்சு, 16 6 22 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க? மா லா, அது லைசவுடைய அர்த்தத்தில் வரக்கூடிய மாலான்னு வச்சுட்டாங்க. இந்த 2 சொற்களும் என்ன செய்யும்னு கேட்டால் என்ன வேலையை செஞ்சதோ அதுக்கு நேர் மாற்றமான வேலையை செய்யும். என்ன செஞ்சிச்சு? வார்த்தைக்கு ரஃபு, 2ஆவது வார்த்தைக்கு நெசபு செஞ்சிச்சு. இந்த வார்த்தை வந்து வார்த்தைக்கு ரஃபு, 2ஆவது வார்த்தைக்கு நெசபு செய்யும். மா ஜெய்துன் சாலிஹன், ஜெய்து நல்லவனாக இல்லை. நல்லவனாக அங்கே நெசபு செய்யுது, ஜெய்துக்கு செய்யாமல். வந்துச்சுன்னா இங்கே ஜெய்தில் செஞ்சுருக்கும் நெசபு. அப்போ அந்த மாதிரியான ஒரு செட்டு இருக்கிறது. இது வந்து மாலா என்று அது ஒரு செட்டு படிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் வினை சொற்களில் வந்து மாற்றத்தை, அதுவும் ஆமில் தானே. வினை சொற்களில் வந்து சில சேஞ்சு பண்ணக்கூடிய இடைச்சொற்கள்லாம் இருக்கிறது. அதில் என்ன ஒன்றுண்டா அது ஒரு 4 சொன்னாங்க. 4 என்ன? அன், லன், கை, இதன். இந்த 4 சொல் வந்துச்சுன்னு சொன்னால் வருங்கால வினையில் வரும், அது நசபு செஞ்சிடும். அன் வந்துச்சுன்னு சொன்னால் மஸ்தராக ஆக்கும். லன் வந்துச்சுன்னு சொன்னால் எதிர்மறையாக ஆக்கி அதை உறுதியான எதிர்மறையாக மாற்றிடும். கையன் வந்துச்சுன்னு சொன்னால் மஸ்தராக ஆக்கி இதற்காக இந்த லாமுடைய அர்த்தமும் அதில் வந்துக்கணும். இதற்காக அதற்காகன்னு வந்துடும். இதன்னு வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு விஷயத்துக்கு ரிப்ளை கொடுக்கும் பொழுது அப்போதுன்னு அதுக்கு அர்த்தம். ரிப்ளை கொடுக்கும்போது அந்த வார்த்தையை போடுவாங்க. அதுக்கு பிறகு போடக்கூடிய வருங்கால வினைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜசம் செஞ்சிடணும். அப்போ நசபு செய்யணும். அன், லன், கை, இதன். அது ஒரு 4 முடிஞ்சிருச்சு. டோட்டல் பண்ணிக்கிறங்க. அதுக்கு அடுத்து இப்போ ஒரு 5 படிச்சிருக்கிறோம். என்ன 5 படிச்சிருக்கிறோம்?
இது நிதாவுடைய இது படித்தோம். நிதா அழைப்பதற்குரிய ஒரு 5 இருக்குல்ல, யா, அயா, ஹயா, ஐ, ஆ, அந்த அழைப்பு விழிவேற்றுமை ஒரு 5 படிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன படித்தோன்னா வினை சொல்ல மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜசம் செய்யக்கூடியது லம், லம்மா, லி, லா, லாண்டா நகியுடைய லா, அப்புறம் இன், இப்படி ஒரு 5 இருக்குது. மொத்தம் எத்தனை ஆச்சு கணக்கு பண்ணால் அது ஒரு 16. அண்ணன் ஒரு 6, 22. மா, லா, அது ஒரு 2, 24. அதுக்கு அடுத்தது வந்து நிதாவில் ஒரு 5 அழைக்கிறதுக்கு 24, 5, 29. அதுக்கப்புறம் அந்த அன்லன் கை இதன் அது ஒரு 4, 29, 33. அதுக்கப்புறம் லம், லம்மா, லாமு, லம்ரி, லான் 5. அப்போ என்னாச்சு 34. ஏறக்குறைய பாதிக்கு நெருக்கி வந்துட்டோம். 34 இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இந்த சொற்கள் வந்துச்சுன்னா ஏதாவது சேஞ்சு செய்ய வேண்டிய கரெக்டாக செஞ்சு போடணும். இந்த சொற்கள் வந்துச்சின்னு சொன்னால் இது அடுத்த இடத்துல போய் தலையை விட்டு பார்க்கக்கூடிய சொற்கள். இதெல்லாம் அடுத்த எழுத்தை பாதிக்கக்கூடிய சொற்கள், அடுத்த எழுத்துடைய தன்மையை மாற்றக்கூடிய சொற்கள் என்ற காரணத்தினால் இந்த 19 மனசில் வச்சுக்கிட்டோம்னா இது வந்தவொன்னே என்ன செய்வோம், இது வந்தால் அடுத்தது இப்படி தான் படிக்கணும், இந்த சொல்லு இப்படி மாற்றத்தை செஞ்சிடும், அது செய்யும்னு அதான் செய்யும் நம்ம செய்யணும்னு அர்த்தம். இது வந்தாலும் என்ன செய்யணும், நம்ம அந்த மாற்றத்தை செய்யணும்னு விளங்கிட்டோம். இன்னும் இது மாதிரியான அறுப்புகள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாளில் பார்ப்போம்.